கொங்கு நாட்டு திவ்ய தேசம் என்று கொண்டாடப்படும் காரமடையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் எழுந்தருளியிருந்து பக்தர்களை கடாட்சித்துக் கொண்டிருக்கிறார். கொங்கு நாட்டுக்கு, குறிப்பாக கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் வாழும் மக்களுக்கு காரமடை ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் ஒரு முக்கியமான கோவிலாகும். காரமடை ரங்கநாதர் கோவில் நடைபெறும் மாசி மக பிரம்மோற்சவத்திற்கும் புரட்டாசி 5 சனிக்கிழமைகளில் நடைபெறும் உற்சவங்களுக்கும் பெருந்திரளான மக்கள் இந்த கோயிலுக்கு வருவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மாசி மக திருத்தேர் பிரம்மோற்சவம் 11 நாள் உற்சவமாக நடைபெறுகின்றது. இந்த ஆண்டு 24/2/26 இன்று முதல் 6/3/26 வரை 11 நாட்களுக்கு இந்த பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது. இன்று காலை 11 மணி அளவில் இந்த பிரம்மோற்சவத்தின் தொடக்கமாக துவஜாரோகணம் நடைபெற்றது. இந்த உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான காரமடை ரங்கநாத பெருமாள் திருத்தேரோட்டம் 7ஆம் திருநாள் அன்று, அதாவது வருகின்ற 2/3/26 அன்று நடைபெறுகின்றது. அன்று மாலை 4 மணி அளவில் திருத்தேரோட்டம் நடைபெறுகின்றது. அந்த திருத்தேருக்கு இந்த 4 மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடுவார்கள். இன்று காலை துவஜாரோகணம் ஆச்சாரிய பெருமக்கள் ஸ்ரீ வேதவியாச சுதர்சன பட்டர், ஸ்ரீ வேதவியாச ஸ்ரீதர பட்டர், ஸ்ரீ நல்லான் சக்கரவர்த்தி பாலாஜி சுவாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. பெருந்திரளான பக்தர்கள், தாசர்கள் எனப்படும் தாச நம்பிகள் ஆகியோர் எழுப்பிய கோவிந்தா கோவிந்தா ரங்கா ரங்கா என்னும் கோஷங்களுடனும், தாச நம்பிகள் எழுப்பிய சங்கநாதத்துடனும் சேகுண்டி மணியோசுடனும் துவஜாரோகணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கருடக்கொடி ஏற்றும் வைபவத்திற்கு கருடனும் வந்திருந்து மங்களாசாசனம் செய்தார். இந்த காரமடை கோவிலுக்கென்றே சில தனித்துவமான சிறப்புகள், வைபவங்கள் உண்டு. 5ஆம் நாள் நடைபெறும் வெட்டத்தம்மன் அழைப்பு, 7ஆம் நாள் நடைபெறும் திருத்தேரோட்டம், தாச நம்பிகள் எனப்படும் தாசர்கள், அவர்கள் எழுப்பும் சங்கநாதம், அவர்கள் எழுப்பும் சேகுண்டி மணியோசை, அவர்கள் சுழற்றும் பிரம்பு, பூமுத்திரை, பந்த சேவை, தண்ணீர் சேவை, சந்தான சேவை ஆகியவை காரமடைக்கே உரித்தான சில சிறப்பான உற்சவங்கள், வைபவங்கள். இவை பற்றி நமது அடுத்த காணொளி பதிவுகளில் அவ்வப்போது பார்க்கலாம். Gol de Braga, gol!